போலீஸ் ஸ்டேஷன்ல போறோம். இது 40 ரூபாயா? 40 ரூபாயா? ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இந்த அம்மா தான் சட்டம் போட்டு போச்சு. வயித்துல அடிச்சு போச்சு. உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. நாங்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த அம்மா பேசுங்க. இரு ஐயா ஒரு நிமிஷம். நான் பேசிட்டு ஒரு நிமிஷம். தயவுசெய்து ஒரு நிமிஷம். ரைட். நீ 40 ரூபாய்க்கு வாங்குறியா? இந்த பொரியல 40 ரூபாய். நீயே கணக்கு சொல்லு. கணக்கு சொல்லு. 40 ரூபாய்க்கு வித்தா நீ சொல்ல கணக்கு சொல்லு. கணக்கு சொல்லு. அப்பா நான் சொல்றது கணக்கு சொல்லு. இது தேவையில்லை. கணக்கு வாங்க. கணக்கு 40 ரூபாய் நீயே சொல்லலாம். எப்ப கொண்டு இப்ப சொன்னாங்க. திருப்பி வாரே. நீயே தான் எடுத்துப்பா. அந்த இந்த அம்மா வேண்டாம்னு தான் சொல்லுங்க. நான் அடுத்த பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு தான் போட மாட்டேன்னு சொல்லிருக்கோமா? எனக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன சொன்னேன், என் மருமக வீட்டுல இருக்கேன். நான் வந்து நீ என்ன சொல்றீங்க? அப்படி இல்ல போட முடியாது. அவ்வளவு வாசியா வாங்குறேன்னா போற அரசியல்ல கடவாளத்து பூரா விக்கி. நீங்க பேசாதீங்க. அவங்க பேசுறாங்க. நீ பேசாத. உட்கார்ந்தாங்க. குண்டாசி பூரா உட்கார்ந்தாங்க. ஏன் குண்டாசி இருக்கீங்க? சீட்டுக்கு வேணும். அம்மா நீ கடையில வந்து உட்காருங்க சொல்றேன். உட்கார்ந்த டெய்லி உட்காரு. என்னன்னா நான் குடிக்காம பாருங்க சொல்றேன். நல்ல சீட்டுறது. டெய்லி வந்து உட்கார்ந்து பாரு. எல்லாத்தையும் குடிச்சு பாருங்க சொல்றேன். கண்ணாமசம் பண்ணிருக்கேன். வேணாம். இவர் பாத்தீங்க நீங்க அரிசி வேணாம் அப்படினா கீழ இங்க வாங்க. அதெல்லாம் கிடையாது. குண்டாசி கேட்டாங்க. ஏன் குண்டாசி போட வேண்டியதானே எங்களுக்கு? குண்டாசி வருதே. வந்த படமே அந்த ஆள் போடுறது. ஆள் பார்த்து ஆள் இது போடுறது. நீ உங்க அரிசி நாங்க கேட்டமா? கவர விட்டாசியே காக்குறோம். நல்ல இல்ல இதே தவறு இந்த அம்மா சொல்றாங்க. என் வீட்டுக்காரமாவே சொல்றாப்ல ஒதுக்கி வச்சுறாங்க. நல்ல விஷயம் ஒதுக்கி வச்சு நான் இந்த இதுக்குள்ள இறங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்றேன் உள்ள இறங்கக்கூடாது. பிரச்சனை ஆகிடும். கவனமா இல்ல அடுத்தவங்க நான் வந்து ஒரு ஆள் வர்றதுக்கு முன்னாடி அந்த கொடுக்குறேன்னா இப்படி பண்ணிட்டு போறாங்க. இப்படி கம்பல்சரி வாங்க சொல்றாங்க. அரிசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. நல்ல விஷயம் என்ன சொல்றாங்க? ஒரு கரும்பா, ஒரு தட்டை கரும்பா, ஒரு கிலோ அரிசியா, மண்டலமா, அவ்வளவுதானா? அப்ப நீங்க வார ரூபாய் நீங்க கமிஷன் போட மறைவா பேசுறது வந்து நிறைய பேசுறாங்க. ஏன் வீட்டுக்காரமா எனக்கு முன்னாடி ஒரு அம்மா குண்டாசி வாங்கி போகுது. எனக்கு சப்பாட்டா போன மாசம் நீ அரிசியை வாங்க வரல. சரியா? எதையாவது பேசாத. போன மாசம் நீ அரிசியை வாங்க வரல. செஞ்சேன். ஆமா. ஆளு பார்த்தாலும் ஒரு சோறு போடுற. நாமல வேணா ஒரு என்ன எப்பவே கவுர் தரச்சு போட வேண்டியதானே? உங்க வீட்ல இருந்து குடுக்கலையில. யார் வெளிய போறாங்க? எந்த பொண்ணு தரி இது வாங்க. இப்ப நேரா கேக்குது. மறைமுகமா நிறைய பேர் சொல்றாங்க. மறைமுகமா நிறைய பேர். ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடி 5 குடும்பம் வந்து சேர்த்துடுங்க. 5 குடும்பம் நிக்குது. முதல்ல தெருவுல வந்து ரேஷன் கடையா இருக்கிற பிரச்சனையை பத்தி அதிகமா பேசுறாங்க. பொம்பளைங்க ஆள் பார்த்து செய்யறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த பிரச்சனை நிறைய இருக்குது.
யார் தான் செய்யறோம் அப்படின்னா அப்படிதான் செய்யணும். அண்ணே, இந்த நான் மாதிரி நேரா சொல்றேன் கேளுங்க. பேசிட்டாங்க. நான் முழுசா கேளுங்க மாட்டேன். சப்போஸ் வருது இட்லி அரிசி வருது ஒரு 5 சிப்பா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் போய் இருக்கிற ஆள் பத்தியே கொடுக்கணும். அதுலயே ஆள் பார்த்து கொடுத்துருங்க. ஆள் பார்த்தெல்லாம் கொடுக்கல. மூணு மாசம் அரிசியே வரல. போன வாரத்துக்கு முந்தின மாசம் அந்த அண்ணன் கையில கொண்டு யாராங்கண்ணே? ஆட்சி இப்படி சுத்தி பாக்குறாங்கண்ணே. அப்படியே கடத்திடுது. பேசி கொடுத்துருங்க. ஆள் இருக்குது. வேண்டிய ஆளுங்க வேண்டாம். நிறைய இல்ல, இருக்காங்க. வேண்டிய வேணாம் நீங்க கொடுக்குறீங்களா? அது இல்ல, வேண்டியாளா? அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்லை. வந்த சரக்கு ஆள் கஞ்சியில போட்டு. வந்த சரக்கு ஆள் கஞ்சியில போட்டேன்னா பெருமையா இருப்பேனா? நீ போடாத போடு. நான் ஏன் நீ அங்க பேசியா? அண்ணே 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 அண்ணே